அண்மைச் செய்தி. வேலூரில் பெய்த கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறார். குமரவேல், வேலூர்ல எவ்வளவு மழை பதிவாகி இருக்கு? மழையால அங்க வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. மக்கள் இதனால எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்காங்க, குறிப்பா வாகன ஓட்டிகள்? பிரியதர்ஷினி, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருவலம் செல்லக்கூடிய பழைய காட்பாடி சாலை. இந்த காட்சியில் ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சியை பார்க்கலாம். வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து செல்லக்கூடிய காட்சி தான் இது. ஆனால் இன்று அதிகாலை சுமார் 5 முதல் 3 அடி வரைக்குமான தண்ணீர் தேங்கி இருந்தது. தற்போதைய சூழலில் சற்றே குறைந்திருக்கிறது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு, அதாவது நள்ளிரவு முதல் அதிகாலை வரைக்கும் மிக கனமழையானது பெய்தது. ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு 11 மாவட்டங்களுக்கு அதிகனமழை பெய்யும் என தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் நேற்றுக்கு நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்பாடி பகுதியில் சுமார் 14 சென்டிமீட்டர் மழையும், ஒடுக்குத்தூர் பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. இதன் காரணமாக வேலூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் முறையாக வெளியேற வழி இல்லாமல் சாலை, குடியிருப்பு போன்ற பகுதிகளில் தேங்கி நிற்பதை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த காட்பாடி பழைய சாலை பகுதியில் அதாவது சென்னை, வேலூர், காட்பாடி, அதே போல காட்பாடி பழைய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், சித்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து திருவலம், ராணிப்பேட்டை, சேர்க்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கான முக்கிய பிரதான சாலையாகும். ஏராளமான தனியார் பள்ளி, கல்லூரிகளும் இந்த பகுதியில் இருப்பதால் காலையில் மிக அதிகமான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் இந்த தண்ணீரை அகற்றுவதற்கான பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் வருவதற்கான காரணமாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிப்பது, அருகே இருக்கக்கூடிய தாராப்படைவேடு ரயில் நிலையம், கல்புதூர், மேட்டூர் போன்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நீரானது இந்த பகுதியாகத்தான் சென்று சாலைக்கு எதிரே இருக்கக்கூடிய பகுதியில் செல்லும். ஆனால் முறையான கால்வாய் வசதி இல்லை என்பதன் காரணமாக இந்த தண்ணீர் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கிறது. பிரியதர்ஷினி, கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதனால அன்றாட பணிகளுக்கு செல்வோர் குறிப்பா வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகி இருக்காங்க. இப்ப அங்க மாநகராட்சி ஊழியர்கள் பணியில ஈடுபட்டிருக்காங்க. தேங்கி இருக்கிற தண்ணீரை குறிப்பா எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள தண்ணீர் வெளியேற்றப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்களா மாநகராட்சி ஊழியர்கள்? அது மட்டும் இல்லாம மழை தொடருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை நிலவரம் சொல்லுதா? பிரியதர்ஷினி, ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் நாளைக்கும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று, அதாவது இப்போது தேங்கியிருக்கக்கூடிய இந்த நீரானது வெளியேற்றுவதற்கு தோராயமாக மதியத்திற்கு மேல், அதாவது குறைந்தபட்சம் 5 மணி நேரம் ஆகும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மழைக்காலங்களில் ஓரளவுக்கு தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதியாகத்தான் இருந்து வருகிறது இந்த முத்தமிழ் நகர் பகுதியை பொறுத்த வரைக்கும். ஆனால் சுமார் 1 மணி நேரத்தில் அந்த தண்ணீரானது வடிந்துவிடும். ஆனால் மாநகராட்சி நிர்வாகத்தினரும் பேரிடர் மேலாண்மை துறையினரும் நம்மிடம் தெரிவித்தது என்னவென்றால், அதாவது கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காட்பாடி பகுதியில் ஒரே இரவில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கான கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. இருந்தபோதும் மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு கால்வாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய அடைப்பை அகற்றுவது, அதே போன்று தண்ணீர் முறையாக வெளியேறாத பகுதியில் தண்ணீர் செல்வதற்கான வசதியை ஏற்படுத்துவது போன்ற பணிகளில் மேற்கொண்டு வரும் சூழலில் அடுத்த 5 அல்லது 6 மணி நேரத்திற்கு பிறகு இந்த நீரானது வடியும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் கூட மழை தொடரும் என்ற சூழலில் நீர் முழுதுமே வெளியேற்றப்படும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரவேல்.